ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கெட்ட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் வந்திருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆர் தான் புஷ் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஆர் தான் புஷ் பண்ண வந்திருக்கேன். எனக்கு M4A1 பிளேயிங் கன்ஃபார்ம் உங்களுக்காண்டி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கேன் M4A1 நல்லா ஸ்கேர் பண்ணுவேன் இருக்கேன். இன்றைக்கி அதிர்ஷ்டமாக ஏகே பர்மனெண்ட் கிடச்சிச்சு. நான் சும்மா தான் இன்றைக்கி ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எடுத்து பார்த்தேன் கிடைக்குமான்ட்டு. அது கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏகே ஓகே தான். நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ப்ளே பண்ண மாட்டேன்னு தெரியும். நம்மளோட ஏகே வந்தால் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு எதுவுமே ப்ளே பண்ணல. உங்களுக்காண்டி M4A1 தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு M4A1 கிடச்சிச்சு. இப்போ ஒரே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு கீழே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பு பாருங்கள். நம்மளோட MB40 எடுத்தாச்சு. MB40யும் பங்கமாக ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கே தெரியாமல் நான் அவசரத்தில் அங்கே குதிக்கேன்னு அவ்வளோ புல்லட்டே வேஸ்ட் பண்ணியாச்சு. மொத்தமே 5 புல்லட் தான் இருக்குது. பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்கணும்னா சூப்பர் மெடிக்கிட்டு, அந்த ஃப்ரீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தானே? புல்லட் ஒருவருன்னு எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும் அந்த இடத்த விட்டு. இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக நின்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி வீடியோ பங்கமாக எடுத்துகிட்டு போகிறேன். போயை கன்ஃபார்மாக அடித்தே தீருவேன். நான் கெட்டவன் FF கேமிங் நிரூபித்தே தீருவேன். இன்றைக்கி கன்ஃபார்மாக நான் போயை அடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக அவங்களுக்காண்டி நான் போயை அடித்தே தீருவேன். ஒத்த காலில் நிற்க வெறியோட இன்றைக்கி அடித்தே தீருவேன். பார்ப்போம். தேடி வேறு பைக்கில் வெளியில் வெயிட் பண்ணுறது. அது என் தங்கச்சி தான், அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதனால் டக்குன்னு நான் இது மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஹெல்மெட் மட்டும் எடுத்துடணும். சூப்பர் மெடிக்கிட் ஒன்று கிடஞ்சிருக்கு, எடுத்தாச்சு. சைலன்சரும் அப்போ வாங்கிட்டேன். சைலன்சரில் 4x ஸ்கோப் வாங்கியாச்சு. சைலன்சர் மட்டும் வாங்கிட்டு போனோம். அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போனோம் பைக் வரும், அதில் ஏறி போக வேண்டியதான். ரூட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு சைலன்சர் மாட்டணும்னு நினச்சேன். நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கங்க. இந்த இடத்துலேருந்து நான் என்ன இடத்துக்கு போக சொன்னேன்னா மியூசியம் போக சொன்னேன். மியூசியம் இது எப்படியும் ஜோன் வந்துருக்கும், அதனால் போக முடியாதுன்ட்டாங்க. சரி, ஏர் ட்ராப்லேயே போய் டக்குன்னு லூட் எடுப்போம், ஏதாவது கன்று மாட்டுமான்னு பார்க்கலான்னு பிளான் பண்ணால் அதுவும் கிடைக்கல. M10 எதாவது கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இன்றைக்கி கையில் ஒன்றுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துக்கிட்டே லூட்டு எடுத்துக்குவோன்னாங்க, ஒன்றுமே பண்ணலை. டக்குன்னு இறங்கி போய் நான் எடுத்த புது பண்டில் வச்சு தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீ போட்டிருக்கேன். ப்ளூ கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் புல்லட்லாம் எடுத்துட்டேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க என் தங்கச்சி. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. கில்லு மட்டும் வாசிக்கில் எடுக்காமல் தான் சரி தான். மற்ற எது வேணாலும் எட்டு போட்டால் AWM அன்னைக்கு அடுத்த பிளானிங் இல்லை. நான் ஓரளவுக்கு ஸ்னைப்பர் விளாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காண்டி காமிச்சே தீருவேன் ஸ்னைப்பர் பிளேயிங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் வரும். இன்றைக்கி M4A1 ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். நாளைக்கு ஸ்கேர் புஷ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அந்த மேட்ச்சில் முடிஞ்சால் ஸ்னைப்பர் ஆர்டருக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லிட்டேன். நாம் BR CS தான் புஷ் பண்ணேன். இப்போ வரைக்கும் லோனஃபு கிராஃப்லேண்டு இப்போதைக்கும் புஷ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே சொல்லிட்டேன் முன்னக்கட்டியே. இன்றைக்கி நெக்ஸட்ரா வந்திருக்கோம். நாளைக்கு பெருமூடா வர வீடியோ கன்ஃபார்மாக அதில் வரும். பெருமூடா இல்லைனா கல்வாரி வர வீடியோ தான் போடுவேன். ஏதாவது ஒரு கில்லு கிடைக்குமா பார்ப்போமா. நம்ம பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வாசிக்கில் எடுத்துருக்கேங்க. MB40 எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? எங்கடா இனிமி இப்போ பாருங்கள், எனக்கா எப்படியாவது ஒரு எனக்கு வாசிக்கில் கிடைச்சே தீரும். எங்கடா இனிமிடா, எங்கடா ஆளுக்காங்களா? டக்குன்னு வந்தீங்களா அவங்கள போட்டு தள்ள முடியும். போட்டு தள்ளிட்டு நான் ஒரு போயா வாங்கிட்டு போக முடியும். இங்கே தான் எனிமி காமிக்கி எங்கே போனான்? இங்கே தான் இருந்தான். ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பானோ? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே தெரியல. வீட்டுக்குள்ளே தான் காமிக்கி. நம்ம அந்த வாங்கிட்டான். ஃபஸ்ட் அடி வாங்கிட்டான். ஃபஸ்ட்டு கில்லு எடுத்தாச்சு. உங்களுக்காண்டி M4A1 பிளேயிங் வச்சுருக்கேன். M10 இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம் கன்ஃபார்மாக. டே இப்போ தானடா சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஏன்டா அடிக்கிறேன்? M10 இருக்கு மாதிரி இருக்குது. இருந்தால் எடுத்துகிட்டு போகிறான். கம்முன்னு வீடியோ பார்க்குறோம். இது அவன்னா இதை வச்சு நமக்கு கேடு பண்ணுதாங்க கருணாக்காரன். டக்குன்னு போகிறோம். மேலே ஒரு எனிமி இயக்கமாக இருக்குது, அவனை பங்கமாக முடிக்கணும். நம்ம ஆள் வேறு ஒருத்தன் சோண்டை செத்துட்டான்னு நினைக்கி நாக்கில் அடி வாங்கிட்டான். பிரச்சனை இல்லை. அந்த மேலேருந்து ஏதோ எனிமி இயக்கமாக அந்த குதிச்சா மேலேருந்தே போட்டாச்சு. பிரச்சனை இல்லை. நமக்கு வந்துட்டு M10 இருந்தால் எடுத்துருவோம். இருக்கோன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கன்ஃபார்மாக இருக்கு மாதிரி தெரியுது. M10 நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கெட் சுற்றி வச்சுக்கணும். இருக்குப்பாங்கப்பா, நம்ம M10 எடுத்துட வேண்டியதான். M10 3 லெவலு இருக்குது.
பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட 4 லெவலு, அது 3 செப் போட்டிருக்கு. ஓகே தான், பிரச்சனை இல்லை. நம்ம அவனை ரிவ்யூவும் பண்ணி விட்டாச்சு. பிஎஸ் தேடி அவன் கூட பைக்கில் ஏறி கிளம்பிட வேண்டியதான். நம்ம அடுத்த இனிமே அடிக்க ட்ரை பண்ணணும்ல. போய் எடுத்தாரேன்னு இருக்கேன், காமிச்சிட்டுதான் இருக்கேன். அவங்க என்ன பைக் ஓட்ட சொல்கிறாங்க, நான் ஓட்டலை. அதுக்கடுத்து அந்த பொண்ணு ஓட்ட போகுது. எப்படியும் நான் போய் ஏதாவது வாங்கிட்டுலாம் பிளான் பண்ணேன். இங்கே இன்னொட்டியும் செத்து போயிட்டான். ஏன்டா சும்மா சும்மா சாகுறீங்க? இல்லை, என் கூட விளையாட வரும்போது மட்டும் தான் சும்மா சும்மா எவ்வளோ சாகும். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணோம். அர்ஸ்னல் கீழாக வாங்கிட்டு போயிட்டு அவன் திறக்காம விட்ருக்கான் பாருங்கள். இவங்க ஒன்று சுற்றி சுற்றி ஓட வச்சாங்க. சரி, அப்போ நம்ம கார் எடுத்து போயிடலாமா பார்க்குறேன். அப்புறம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி, பிரச்சனை இல்லை. நம்ம வந்தாங்கன்னா போகலாம், இல்லைன்னா நம்ம கார் எடுத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்துட்டாங்க பாருங்கள். அவங்க தங்கச்சி இல்லை, அப்படி தான் இருப்பாங்க. பிரச்சனை இல்லை. நம்ம போகிறோம், பங்கமாக முடிக்கிறோம், டக்குன்னு ரீலோட் பண்ணிக்கிறோங்க. அண்ணன் இங்கே ஏதோ ஒரு எனிமி இறங்குற மாதிரி மார்க்கிங்கில் காமிக்குது. அந்த வாராம் பாருங்க, தலையை கொடுக்க கேண்டாடி எனக்குன்னு. வாங்க, ஆஃப்லைன் மேய்க்கிறது எவ்வளோ அம்டன் வச்சு 2 அடி தான் அடிச்சு அவங்க நாக்காயிட்டா. உங்களுக்கே தெரியும். கில்லு மட்டும் எடுத்து விட்டு போகிறோம். ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்சது லூட்டு, அவங்களுக்கு கிடைச்சது வெயிட்டு. எப்படியும் நம்ம அடுத்த எனிமி அடிக்க ட்ரை பண்ணி போகலாம். என் கீழே இறங்கிட்டாங்க, தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எனிமி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. எங்கேயோ எனிமி நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லாங்கில் நிற்க தெரியுது. இங்கே அங்கே நிற்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்புறம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, நான் கவனித்தேன், நீங்கள் கவனித்த மாதிரி தெரியல. இதில் எனிமி காமிக்குது. நம்ம போகிறோம், அடிக்கிறோம், மேட்சை முடிக்கிறோம். டே ஆமாங்க, 2 பேர் சண்டை போட்டு சாதாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாரம் பார்த்தீங்களா, நான் காமிச்சேன், நான் சொன்ன மாதிரி காமிச்சிட்டேன். 2 பேர் சண்டை போட்டு அழகாங்க. அதில் போய் நிற்கிட்டு சரி, அவனும் சண்டையை நம்ம தீர்த்து போவோமா? நம்ம போய் தீர்த்து வைப்போம். தீர்த்து வச்சோன்னா ஒன்று அவன் சாவான், இல்லைன்னா நம்ம செத்து போயிடும். அது ஒன்று. 3 பேரும் டைரெக்டாக அங்கே ஏறிட்டாங்க. இங்கே ஒருத்தர் பின்னாடி கிடந்து அடிக்காம இருக்குது. ஸ்டேட் டு ஸ்டேட்லேருந்து எவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த வக்கலுக்கு பின்னாடி. சரி, என் தங்கச்சியும் அடிச்சிட்டாங்களா? என்னடா அப்படி எல்லாத்தையும் அடிக்கிட்டே ஒரு நிமிஷம் இருறா. அப்பா, ஒரு ஹெச்பியில் ஒரு 150 ஹெச்பியில் மட்டும் நம்ம தங்கச்சியை ரிவே பண்ணுறோம். ப்ளீஸ் சரி, டக்குன்னு ரிவே போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் சுற்றிட்டு நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். காரை கொளுத்தி விட்டாங்க, எல்லாமே உடச்சிட்டாங்க. இப்போ என்னது தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு வாசிக்கில் எங்கேயும் கிடக்கா? வாசிக்கில் கிடந்தா ஒரு வாசிக்கில் அடிச்சுட்டு போவோம். இல்லையே, அவனும் செத்து போயிட்டானே. எல்லாம் கூட நமக்கு சேஃப்டியாக ஒரு வாசிக்கில் கூட கிடச்சிருக்கோம். நம்ம முதல்ல இப்போ ரிவே பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபெசல் ரிவே இன்னைக்கு பண்ணி தீருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா என்னடா எவன்டா அடிக்காம பின்னாடி? அடப்பாவி, முன்னாடி வரையும் அடிச்சியா? இருறா, அவனை வந்து பார்த்துக்கிறேன். என்னை போயை எடுத்தே தீருவேன்டா. நீ நான் அடித்தேக்காண்டி வெறி வந்துட்டுடா. என் தங்கச்சி என்னை ரிவே பண்ண போது பாருங்கள். ஹெல்ப் மீன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவங்க போகிறாங்க பாருங்கள் ஸ்பீடாக. எனிமி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க பாட்டு போயிட்டாங்க. இங்கே ஃபெசல் ரிவே தான் நான் பண்ணி ஆகணும். வழியும் இல்லை உங்களுக்கும். ஃபெசல் ரிவே பண்ணால் தான் நான் இறங்கியும் வர முடியும். வர வழியில் டே அடிச்சிடாதடா. அப்பா, நம்ம தங்கச்சி எப்படியும் முடிச்சு விட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் முடிச்சு நம்ம இறங்க வரோம், கில் எடுக்கிறோம், கன்ஃபார்மாக பேட்சை முடிக்கிறோம். அதுக்கு சேஃப் ஜோனுக்கு போனோம். அவங்க மெடிக்கெட்லாம் வச்சுருக்கு இந்த பொண்ணு. என்கிட்ட மெடிக்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம எதில் சேஃப் ஜோன் போடுறாங்களோ அங்கே தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் ஜோனில் போய் தான் நம்ம இறங்கணும். சும்மா போய் இறங்கிட்டு அடி வாங்கிட்டு நிற்கக்கூடாது. அதனால நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், பார்த்துக்கோங்க. இங்கே சேஃபாக இறங்கிடணும். எத்தனை எனிமி இருக்காங்களோ அவங்களாம் இங்கே வருவானுவ. நம்ம இங்கேருந்து அடிக்கலாம், பார்த்துக்குங்க. உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கிங்ஃபிஷரை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எப்போ பேரிஃபோல் கிடச்சிட்டு பேரிஃபோல் வச்சு இப்போ நான் அடிக்க நிலமையில நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்னேன், M4A1 ப்ளே பண்ணுவேன். M4A1 இப்போ வேண்டாம். இப்போ ஏதாவது ஸ்னைப்பர் கிடச்சா கூட ஆடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்னைப்பர் க்ளோவால் பின்னாடி நிற்க அந்த ஸ்னைப்பர் கிடைக்கணும். அதான் சூப்பராக இருக்கும் ஆடைக்கு. ஏன் சொல்கிறேன்னா, அது பெஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னது நடக்கு. அப்பா போயா எனக்கு நமக்கு நான் சொன்னது இன்றைக்கெலாம் நடக்கு. அப்போ போயா எனக்கு தானே கன்ஃபார்மாக. ஐயோ, PS3 யாரும் அடிச்சிடக்கூடாது. டேமேஜ் நல்லா உள்ளதா PS3க்கு. ஹெல்ப் மீன் கேட்பாங்க. அந்தா போட்டாங்கடா. ஹெல்ப் மீன் கேட்குங்கண்ணா. இந்த சவுண்டில் எங்கே கொண்டு ரிவே பண்ணா? இப்போ நான் போனேன்னா எனிமி அடித்து போயா எடுத்துகிட்டு போயிடுவான். நானும் போகக்கூடாது. EP2 HPயாக மாறி இருக்காருங்க. EPயாக மாற்றி வச்சுக்கிடுவோம், நமக்கு அதான் சேஃப்டி. எங்கடா நிற்காண்டே? எங்கேயோ நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கே நிற்கான்னு தான் தெரிய மாட்டேக்கு. நம்ம அப்படியே டக்குன்னு உள்ளே ஓடி வந்து கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கூடி போயிருப்போம். இதுக்குள்ள தான் எனிமி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாமா? வீட்டுக்குள்ளே எனிமி இருப்பான் கன்ஃபார்மாக. ஜோன் போட ஆரம்பிச்சிட்டுப்பா. டக்குன்னு 50 ஹெச்பியாக அடிச்சிடும்ல. நம்மளாம் போட்டு தள்ளுறோம். இங்கேயும் போக முடியாது. இப்போ எங்கே தான் போவான்னு தெரியலையே.
டேமேஜ் கொடுக்காம போகலாங்கன்னு எப்படியா அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1v1 பண்ண போகிறேன் கடைசியாக. எதில் நிற்கானே தெரிய மாட்டேங்குது. ஸ்னைப்பரை வச்சு பார்க்கலாம். எங்கே நிற்கானே தெரியலை. சைடில் நிற்கலாம் இல்லை அந்த வீட்டுக்குள்ள நிற்கலாம், எப்படின்னு தெரியலை. வந்தானா ஒன்று கொடுத்து முடிச்சு விட்டு போயிட்டுருக்கலாம். போயா எடுத்துகிட்டு வரமாட்டுக்கிறானே அவன். வெளியில் வந்தால் தானே போட்டு தள்ள முடியும். சும்மா போய் போடுதுன்ட்டு நான் இறங்குதுன்னு வெளியில் நின்று அடி வாங்கிடக்கூடாதுல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கேவலமாக போயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 1v1 கிட்ட வந்த பாருங்க தோத்தேன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்க, நீங்களே சிரிப்பீங்க. எப்படியாவது வந்ததுக்கு போயா வாங்கிட்டு போனலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப்பு. இன்றைக்கி எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே எனக்கு ரொம்ப போதும். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஒரு லைக்கு இதுவும் எனக்கு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னைப்பரை வச்சு விளையாடுவோம். இதுனா 20 போகும். இதுனா 150 ஒரு அடி பிடிச்சா கூட போயிடும். க்ளோவால் பின்னாடி கூட ஈஸியாக அடிச்சிடலாம். எப்படியோ போகிறோம், மேட்சை முடிக்கிறோம். எப்படியோ ஒரு 7 ட்ராப்பை தூக்கி போடுறோம். தலையில் விழுந்து செத்து போயிறதுக்கு முன்னாடி டே என்னடா இப்போ தானடா சொல்லிகிட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி அடிக்கடே. தாம்சன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணதா என்னன்னு பார்க்க போது, இல்லை நம்மளை கவுத்து விடுதான்னு தெரில. அடிச்சே திருவண்டா. அப்பா அடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். போயா கட்டவுன் எஃப்எஃப் கேமிங் இன்னைக்கு தான் நம்ம வீடியோவில் தான் போய் அடித்து பார்த்துருக்கீங்க. நான் டீமாக போய் இல்லைனா மித்த யாராக தான் வின்னிங் ஷாட் அடிப்பாங்க. எனக்கு நான் அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நான் எப்படி கொண்டு போனேன்னு கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா பண்ணேனா எப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு நான் பிஆர் தான் புஷ் பண்ணேன். நாளைக்கு ஸ்கேர் ப்ளே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கட்டவுன் எஃப்எஃப் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ்.